ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது காலிஃப்ளவர், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வச்சு ஒரு திக்கான கூட்டு பண்ண போகிறோம். தேங்காய் எதுவும் அரைக்காமல். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு சதத்தில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி வெந்து உடஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து இப்படி பெருசு பெருசாக கட் பண்ணிவிடுங்க. போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இது பண்ணிடுங்க. இது வந்து மஞ்சத்தூள் போடாமல் சுடு தண்ணியும் இல்லை உப்பு போட்டு நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுங்க. ஸோ இதெல்லாம் இதில் கொட்டிக்கலாம். முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி ரெண்டாக கீரை இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். மசாலா பிடிக்கும் நல்லா. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுக்கிடுங்க. காயப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க. மிளகுத்தூள் போட்டுக்கிடுங்க. காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கிடுங்க. இது வந்து காஷ்மீர் சில்லி. மல்லித்தூள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. மல்லித்தூளோட ஃப்ளேவர் வந்து முன்னாடி நின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. சரிங்களா? நல்ல இந்த மசாலையிலேயே கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. இந்த காயெல்லாம் நல்லா வேகணும். இந்த தண்ணி நல்லா வற்றணும் கொஞ்சம். சரிங்களா? மூடி போட்டுடலாம். அப்படியே நல்லா வேகட்டும். வத்திருச்சு. நல்ல மனம், நல்ல வாசனை. இன்னும் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் அவ்வளோதான் நண்பர்களே. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. வாசனையாக பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.